ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. மகளிர் உரிமை தொகை மறுசீரமைப்பு பற்றி ஒரு முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. இனி இவர்களுக்கு பணம் கிடையாது என்று நிதி அமைச்சர் அதிரடி தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அப்படி யாருக்கு பணம் கிடைக்காது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிதி அமைச்சர் தகவல்கள் அறிவித்தது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவது மற்றும் திட்டத்தின் நிலவி வரக்கூடிய முறைகேடுகளை கலைத்து மறுசீரமைப்பு குறித்து அதிரடி நடவடிக்கைகள் அரசு முடுக்கிவிட்டுள்ளதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. வேளாங்கண்ணியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் என் மரிய வில்சன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தங்களுக்கு புகார்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வெளி மாநிலங்களை சேர்ந்த சில பெண்களும் இந்த நிதியுதவியை பெற்று வருவதாக கூறப்படக்கூடிய புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். தற்போது இத்திட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்து மறுசீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் தகுதியற்ற நபர்கள், போலியான ஆவணங்கள் மூலம் பலன் பெறுவோர் மற்றும் அரசின் தகுதி விரும்பிற்குள் வராத பயனாளிகள் எல்லாமே கண்டறியப்பட்டு அவர்கள் தகுதி பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்களில் தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. அதே நேரம் தகுதி இருந்தும் விடுபட்ட உண்மையான ஏழை பெண்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல முன்னுரிமை வழங்கி அவர்களை இணைக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 2500 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செயல்படுத்துவது குறித்து பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன் இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய விதிமுறைகள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு வழங்குவது முழுமையான விவரங்கள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. மாநில அரசின் திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இது அறிவிக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் அடுத்த 2 வாரங்களுக்குள் தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னரே திட்டங்களின் விரிவான செயல்பாடுகள் மக்கள் முன் வெளிப்படையாக வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இம்மாற்றங்கள் தகுதியான ஏழை எளிய பெண்களுக்கு முழுமையாக பலன் தரக்கூடிய வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியாயிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கிடப்பில் போட்டது கிடப்பிலே இருக்கிற மாதிரி இதை பற்றி நியூஸ் வராமல் இருந்ததுனால பெண்களுக்கு 2500 கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். அப்படி இருந்த டவுட் இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆகிருக்கும். ஏன்னா இந்த 1000 ரூபாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. முதல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் நீக்கப்படணும். அதோடு ஏழையாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை இன்னமும் வாங்காமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் உடனடியாக இதில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அப்படி இருந்தால் தான் இந்த திட்டம் உண்மையான பெண்களுக்கான திட்டமாகும் அப்படிங்கிறது தான் பலருடைய குற்றாக இருக்குது. தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் 15ஆம் தேதி கணக்கில் 1000 ரூபாய் ஏறுமா 2500 ஏறுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக எல்லாருக்கும் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ 2500 வரவு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. 1000 ரூபாய் மட்டும்தான் ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் 2500 இப்போ வரும் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2500 வருவதற்கான வேலைகள் ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து தமிழக அரசியலில் திடுக்கிடும் தகவல்கள் பலது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது தற்போது வெளியாகிருக்கு. வாங்க அந்த அரசியல் நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி அதிகாலையில் மதுரை மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த தினகரன் தினசரி நாளிதழ் மற்றும் சன் டிவி நெட்வொர்க் அலுவலக வளாகத்திற்குள் ஒரு கும்பல் நுழைந்ததை அடுத்து வன்முறை அப்போ பாய்ந்தது.
கருணாநிதியின் அரசியல் வாரிசு யார் என்ற தலைப்பில் அந்த ஊடக நிறுவனம் வெளியிட்டிருந்த அரசியல் கருத்து கணிப்புக்கு எதிரான இந்த வன்முறை போராட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மாநில அரசியல் வட்டாரத்தையே உலுக்கியது. ஏன்னா இந்த வன்முறை கும்பல் கருணாநிதியின் 2வது மனைவி தயாள் அம்மலுக்கு பிறந்த மூத்த மகனான மு.க. அழகிரியின் ஆதரவாளர்களை கொண்டிருந்தது. மேலும் அந்த ஊடக நிறுவனம் கருணாநிதியின் மருமகன்களுக்கு சொந்தமானது, அதாவது மறைந்த முரசொலி மாறனின் பிள்ளைகளுக்கு சொந்தமானது. முதலமைச்சர் கருணாநிதிக்கு மாறன் சீடர் மட்டுமல்லாமல் தமக்கையின் மகனும் ஆவார். கருணாநிதியின் வாரிசாக அழகிரியின் தம்பியான மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளால் அழகிரியின் ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்து இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்தது. மதுரையில் தாக்குதல் நடந்த சமயத்தில் சென்னை தலைமை செயலகமான புனித சார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்ற கூட்டாரங்களை கருணாநிதி அமர்ந்திருந்தார். ஒரு உளவுத்துறை அதிகாரி இச்சம்பவத்தை விளக்கி தமிழில் எழுதப்பட்ட ஒரு குறிப்போடு அவரிடம் விரைந்து சென்றார். அவர் அந்த செய்தியை படித்தார். நான் அவரது அறிவுறுத்தல்களை எதிர்பார்த்து அருகில் நின்றபோது அவர் அந்த குறிப்பிலிருந்து எழுத்து பிழைகளை திருத்த தொடங்கினார். திருத்தங்களை செய்துவிட்டு அதை என்னிடம் திருப்பி தந்தார் என்று அந்த அதிகாரி நினைவு கூறுகிறார். அவரது சமகாலத்தவர்களுக்கும் அவரோடு நெருக்கமாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் கருணாநிதி ஒரு தந்திரமான மற்றும் நகைச்சுவை உணர்வு மிக்க தலைவர் மட்டுமல்லாமல் பிழையற்ற புனைக்கதைகளையோ அல்லது அரசியல் அறிக்கைகளையோ சீரமமின்றி எழுதி குவிக்கக்கூடிய ஒரு திறமையான எழுத்தாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். அவர் இயல்பாகவே எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர். வீட்டில் அவர் தனது படுக்கையில் அமர்ந்து தனது நெஞ்சுக்கு நெருக்கமாக ஒரு தாளை அணைய வைத்து அதன் மேல் ஒரு நோட்டை வைத்து எழுதுவார். குளிரூட்டிகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் எழுதும்போது உடல் வியர்த்து கொட்டுவதை பார்க்க முடியும். அவர் எழுதி கொண்டிருக்கும் போது பூர்த்தியான பக்கங்கள் நோட்படியில் இருந்து நழுவி கீழே விழுவதை கூட அவர் கவனிக்க மாட்டார். அங்கு ஊசி விழக்கூடிய அமைதி நிலவோ பேனாவின் முள் காகிதத்தில் நகரும் சத்தம் மட்டுமே கேட்கோ. அவர் ஒரு அசல் எழுத்தாளர் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காவலராக அவரது பாதுகாப்பு படையில் இணைந்து தற்போது மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய கருணாநிதியின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் அவரை பற்றி முக்கிய தாள்களை இப்போ கூறியிருக்கிறார். முதலமைச்சராக கருணாநிதி பணியாற்றிய போது நிறைய எழுத்துக்களை எழுதியிருப்பதாகவும் தாள்கள் கூறியிருக்கிறார். ஸோ இந்த நியூஸை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அரசியலில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் ட்விஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அதில் எழுத்துப்பிழையே இல்லாமல் ஒரு தலைவர் இருந்தார்னா அது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருத்துக்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் உரிமை தொகை கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அரசு அறிவித்தது போல் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.